இன்றைக்கு நாம் ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி 2 பங்கு இருக்கணும், வெங்காயம் 1 பங்கு இருக்கணும். உங்கள் கிரேவிக்கு ஏற்றபடி கூடவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். ஒன்றாவே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு வாசனைக்கு ஒரு 5-6 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி தோல் உரித்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை மொத்தமாகவே சேர்த்துட்டேன். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நம்ம ஒரு 5-6 முந்திரியை சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கிக்குங்க. வதக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்து வெண்ணெய் கொஞ்சம் உருகண்டும் ஒரு பிரிஞ்சிலையை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக பட்டையை சேர்த்து நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துடுங்க. இதுக்கு காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அவ்வளோதாங்க. கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா உங்கள் கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு நாம் ஒரு 2-3 செகண்ட் கொதிச்சா போதுங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா லிட்டு போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 2-3 செகண்ட் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை உங்கள் விருப்பப்பட்ட அளவுக்கு நறுக்கிக்கங்க பொடியாக. இப்போ பன்னீரை இதில் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். அதிகம் வெந்ததுன்னா ரஃப் ஆகிடும். அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிகம் வேகக்கூடாது. கஸ்தூரி மேத்தியை தூவி கிளறி விட்டு ஒரு கொதி வரட்டும்னு இறக்கிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. வாசனையாக இருக்கும். பூரி சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.